வணக்கம். நான் இப்போ நிற்கிறது அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை கடற்கரையில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். சமீப காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தாலையும் இப்போ ஒரு சில நாட்களால் இந்த கடல் அரிப்பு அதிகமாக இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அதால் இங்கே இருக்கிற கரையோரங்கள் சரியான முறையில் பாதிக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிற்கிற இடத்துக்கு நேரே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை பள்ளி இருக்குது. நேரே இருக்கிற அந்த சீமெந்து கட்டுகள் கட்டியிருந்தாங்க, அதாவது கான்கிரீட்டால் போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே முற்றுமுழுதாக உடைஞ்சு போயிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதல் பாரவங்கள்லாம் நிற்கக்கூடிய மாதிரி ஒரு கட்டு ஒன்று இருந்தது. இது கான்கிரீட். அந்த கான்கிரீட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க கீழே இறங்கிட்டுது. இதில் இனி நின்றா கொண்டு இடிஞ்சு விடுற நிலையெல்லாம் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, மண் கூட இல்லாத நிலையில் தான் இருக்குது. ஃபுல்லாக கடலால் அரைச்சிட்டுது. பாருங்கள், இங்கெல்லாம் நான் பண்ணுறேன். இதில் முதல் சின்ன கடைகள் எல்லாம் வச்சுருந்தவங்க இப்போ அதெல்லாம் இந்த வைக்க இல்லாத நிலைக்கு வந்துட்டு பாருங்கள். சரியான முறையில் அலை அடித்து கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கடற்கரை பள்ளி. பாருங்க, இந்த இடத்துல ஒரு கட்டிடம் ஒன்று இருந்தது. இந்த கட்டிடம் ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் இப்போ முற்று முழுதாக இடிஞ்சு விடுற நிலைமையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அட்டிவாரத்தோடையே போயிட்டு
இதில் வந்து அநேகமாக 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் மீனவர்களை வந்து கடலுக்கு இதால் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் போக இல்லை. அப்படியே இங்கால வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தேன். இங்கே பாருங்க, இது என்ன மாதிரி அப்படியே வந்து தோண்டி போட்டுது, தோண்டி இருக்குது, அப்படியே மணலை தோண்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த வேரையே பிடுங்கி விட்டுச்சு. ஃபுல்லாகவே இறக்கிச்சு. அநேகமாக இந்த இருக்கிற இந்த நீருக்கு தான் அநேகமாக இதில் வந்து மண் இருந்தது பாருங்க. இங்கே மண் இருக்கிற அளவுக்கு இருந்தது. உள்ளுக்குள்ளே இந்த இதோட இருந்துருக்கு. அதோட வந்து ஃபுல்லாக அங்கால, அதுக்கு அங்கால வந்து ஃபுல்லாக மண்ணை அரைக்கிச்சு. இதால் இதே கரையிறம் ஃபுல்லாகவே அரிச்சு வச்சிருக்குது பாருங்க. இது இந்த மணல் வந்து இன்னும் அரிச்சிட்டேன்னு சொன்னால் இன்னும் இடியத்தான் பார்க்கும். இது இடிகிற மட்டத்தில் தான் இருக்குது இந்த மண், இந்த மாடு வந்து. சரி, தொடர்ச்சியாக அங்காலையும் கொண்டு காட்டி கொண்டு வரேன். இப்போ வந்து நான் ஆரதீவு கடற்கரைக்கு வந்துட்டேன். அப்படியே இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கடல் அரி இது வந்து கடலுக்கு போயிட்டு இந்தியாவில் அப்படியே போகிற வழியில் இது அப்படியே தண்ணி ஓடியது போல் அப்படியே ஒதுக்கி கொண்டு விட்டுருக்கு. மரம் வேறு எல்லாம் ஏன்னா இந்த தென்னை மரம் வேர்கள் எல்லாம் இதை கிடைக்குது பாருங்கள். சரி, நான் இப்போது இந்த காரதீவு கடற்கரையிலிருந்து கல்முனை வரைக்குமான கடற்கரையை வந்து நான் இந்த காணொலியில்